அரெஸ்ட் பண்ணாம நாங்க மையத்தை கையில வாங்க மாட்டோம். அரெஸ்ட் பண்ணணும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திருமணமான 6 மாதத்தில் உயிரிழந்த கர்ப்பிணியின் உடற்கூறாய்வு அறிக்கையை தராமல் அதிகாரிகள் அலைக்கழிக்கப்படுவதாக பெற்றோர் புகார் கூறுகின்றனர். 4 மாத கர்ப்பிணியான இளம்பெண் ஆப்ரின் தூக்கிட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை உடற்கூறாய்வு நடைபெற்ற நிலையில் அதன் அறிக்கை, உடற்கூறாய்வின் போது எடுத்த வீடியோ பதிவு போன்றவற்றை தங்களிடம் வழங்கவில்லை என்றும் புகார் கூறுகின்றனர். திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் டேனி பிராவின் சபினிடம் கேட்டபோது வருவாய் கோட்டாட்சியர் விசாரணையை நிறைவு செய்து உடற்கூறாய்வு அறிக்கையை ஒப்படைத்ததும் ஆப்ரன் பெற்றோரிடம் வழங்கப்படும் என தெரிவித்தார். உங்க பொண்ணுக்கு என்ன நடந்தது? ஏன் நீங்க இதனால் வரைக்கும் நீங்க பாடியை வாங்காம இருக்கீங்க? அதாவது சார், எனக்கு தகவல் வீட்டுக்காரன் மூலமாக எனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. பிறகு நான் இப்போ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுக்குள்ள இந்த மாதிரி மரணம் ஏற்பட்டு போச்சுங்க, உடனே வாங்கினாங்க. உடனே அறிஞ்ச உடனே தகவல் தெரிஞ்ச உடனே நான் மாதிரி ஏறி திருப்பத்தூர் நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மருமை அவருக்கு ஃபோன் அடித்து வந்துருங்க, இந்த மாதிரி இருக்குது, அவங்க வரட்டும், வந்த உடனே நீங்கள் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம், அவங்க வரட்டும், மாமா வரட்டும் அப்படின்னு அவர் என் மருமைன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளாட்டி நான் வரக்குள்ளாட்டி இங்கே ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு என் மகளை அனுப்பிச்சி விட்டாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு? கவர்மெண்ட் சிஹெச், திருப்பத்தூர் கவர்மெண்ட் சிஹெச். இங்கே பார்த்தா யாரும் உத்தவம் யாரும் ஒன்றும் சரியான முறையான தவறு இல்லை. நான் என்னுடைய சகாக்கள் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கு பிறகு எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே அனுப்பிச்சி விட்டவங்க அந்த ஸ்பாட்டுக்கே வரல. மேற்கொண்டே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு எல்லாத்தையுமே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்பாடு இருந்தால் அதோடைய எங்களுக்கு அந்த ஒரு முன்னாள் ஒரு ஆளுங்கட்சிங்கிறதுனால எல்லாமே எல்லா இடங்கள்லையும் எங்களுக்கு அங்கங்கே எங்களுக்கு முட்டுக்கட்டைக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதைத்தான் காமிச்சாங்க. அது இங்கே ஒரு ஆளுங்கட்சியா, முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்ததுனால எல்லா அதிகாரிகளையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்தெந்த இடத்துல அதிகாரிகள் எந்த வேலையும் செய்ய விடாம அவ்வளவு பக்கமாவே சாதகமாவே இருந்து அந்த ஒரு இதுவே அந்த கட்டங்கள்கிட்ட இருந்தாலே தவிர எங்களுக்கு எந்த ஒரு விதமான இந்த ஒரு அதிகாரியும் எதுவும் முன் வைக்கல. என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னையோட 5 நாள் ஆகிறது. நாங்க அந்த கோரிக்கை நாங்க வைத்தது இந்த சிவகங்கை மாவட்டம் வேணாம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வச்சோம். அது எங்களுக்கு எந்த இடையூறு இருக்காது, எந்த ட்ரீட்மெண்ட் நல்லா நீட்டா சரி வர தருவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அடிப்படையில தான் நாங்க வெளி மாவட்டத்தை கேட்டோம். அதுக்கு சில அதிகாரிகள் ஒத்துக்கிட்டு நாங்க கோரிக்கை வச்சது ஏத்துக்கிட்டாங்க. அதாவது எங்களுடைய பெண்ணுடைய மர்மம் என்ன, அதுக்குடைய காரணம், அப்படியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வீடியோ நாங்க கோரிக்கை வைத்தது இது வரைக்கும் இன்ன வரைக்கும் எங்களை அலக்களிக்கப்படுகிறார்கள், தரவில்லை. காரணம் என்றால் அவர் அனுப்பிச்சுட்டாருங்கிறாங்க, அனுப்பிச்சுட்டா அவங்கள அனுப்பிச்சுட்ட லெட்டர் கொடுங்க, நான் தரேங்கிறாங்க. எங்களை அலக்களிக்கப்படுகிறாங்க. இதோட என்னுடைய பெண் இறந்து இன்றையோட 7 நாட்கள் ஆகிறது. வீடியோ பதிவு நாங்கள் அவசியமான முறையில் கேட்டோம். அதற்கு எந்த அதிகாரிகளும் உடன்படவில்லை. எங்களுக்கு பெண்ணுடைய மர்மம் என்ன, அதுக்குடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன, அதுடைய அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஷேக் தாவூது. உங்க தங்கைக்கு என்ன நடந்துச்சு? ஏன் நீங்க இதனால் வரைக்கும் என் தங்கையோட மரணம் சந்தேகத்துக்கு இடமானதுதான். நாங்க முற்றிலும் அதுக்கு சந்தேகப்படுறோம். என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. இது சம்பந்தப்பட்ட கொலையாளிய அரெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு அந்த என் தங்கச்சியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ரிப்போர்ட்டும் வீடியோவும் எங்களுக்கு வேணும். அது இருந்தாதான் நாங்க எங்க சைடு உள்ள நிபுணர்களை வச்சு என்ன ஏதுன்றதை நாங்க பார்க்க முடியும். ஆனா சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவும் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் தரல. புதுக்கோட்டையில போனா போலீஸ்ட கேளுங்கன்னு சொல்றாங்க, போலீஸ்ட போனா ஆர்டிஓட்ட கேளுங்க, இப்படி மாத்தி எங்களை அதக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல உள்ள நியாயம் வெளியே வரணும்னா நாங்க கேட்கிற அத்தனையுமே இதுல வெளியே வந்தாதான் நியாயம் வரும்.
எங்களால வந்து எங்க சைடு அரசியல் பலம் இல்ல, பண பலம் இல்ல. ஆனா அவங்க சைடு அவங்க முன்னாள் எக்ஸ் சேர்மன் அப்படின்றதுனால அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால இதுல உள்ள நியாயம் அனைத்துமே மறைக்கப்படுது. இதுல உள்ள நியாயம் வெளி வரணும். எங்க பொண்ணுக்கு நடந்த அநியாயம் எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க போராடுறோம். நாங்க போராடுறதுனால போன எங்க பொண்ணு திரும்ப வர போறது இல்ல. இது மற்ற பெண்களுக்கு நடக்க கூடாது. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா பயப்படுவாங்கல்ல, அதனால நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்க வந்து நீதி வேணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடுறோம். நாங்க வந்து இப்ப அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டோட வீடியோவும் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க மெயில்ல மெசேஜ் பண்ணா எங்க மெயில வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட நடவடிக்கை வெளிப்படையா எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்ப இது எதனால? இதே ஒரு சாமானியப்பட்ட மனுஷன் இந்த வேலையை பார்த்திருந்தா இந்நேரம் நடவடிக்கை வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்க அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால எங்க சைடு உள்ள நீதியை எங்களால வெளிப்படையா கொண்டு வர முடியல. சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்குமே நாங்க அப்பப்ப மெயில் மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க மெயில் எல்லாமே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது ஏன் பண்றாங்க? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தர மறுக்கிறது யாராரு? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்போ எல்லாருமே தான், அது சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுமே தான். மருத்துவமனைக்கு போய் கேட்டா நீங்க போலீஸ்ட கேளுங்க, நாங்க போலீஸ்ட கொடுத்துட்டோம்ன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டா நாங்க ஆடியோட்ட கொடுத்துட்டோம்ன்றாங்க. ஆடியோட்ட போய் நாங்க கேட்டா எங்களுக்கு அது வரவே இல்ல, வந்தா நாங்க தந்துருவோம்ன்றாங்க. அப்ப நாங்க யார்கிட்ட போய் கேட்போம் சார்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட தானே கேட்போம். அவங்க தானே எங்களுக்கு தரணும். ஆமா, தேவக்கோட்டை, திருப்பத்தூர். நாங்க போஸ்ட்மார்டம் பண்ணது புதுக்கோட்டை. எங்களுக்கு திருப்பத்தூர்ல சரியா வராதுன்னு சொல்லிதான் நாங்க புதுக்கோட்டை போனோம். அங்கேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி தெரியல. குற்றவாளியை கைது பண்ணணும். 5 நாள் ஆச்சு. ஆமா, 5 நாள் ஆச்சு. போஸ்ட்மார்டம் பண்ணி 5 நாள் ஆச்சு. குற்றவாளி கொலையாளியை கைது செய்யணும். இது சம்பந்தப்பட்ட கொலையாளியை கைது செய்யணும். கைது செய்யணும். எங்களுக்கு ரிப்போர்ட் வீடியோ வரணும். அப்பதான் நாங்க அந்த பிள்ளைய வாங்கி நாங்க அடக்கம் பண்ணுவோம். இன்ன வரைக்கும் என் தங்கச்சியை வாங்கி அடக்கம் பண்ணல. இதுக்கான நீதி எங்களுக்கு வேணும். நீதி கிடைச்சா மட்டும்தான் நாங்க அந்த பிள்ளைய வாங்கி அடக்கம் செய்வோம். இதுல உள்ள இந்த விஷயத்துல நடக்கிற எல்லா விசாரணையுமே வெளிப்படையா இருக்கணும். எதுவுமே எங்களுக்கு மறைமுகமா எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாமே வெளிப்படையா எல்லாருமே பாக்குற மாதிரி நடக்கணும். இன்ன வரைக்கும் அங்க போய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரிகளுமே போய் விசாரணை செய்யல. அப்ப விசாரணை செஞ்சதுக்கான ஆதாரம் எங்களுக்கு வேணும். வெளிப்படையா எங்களுக்கு வேணும். என் பேரு சஹுபர் நிஷா, பொண்ணோட அக்கா, 2வது அக்கா நானு. ஏன் நீ எது ஒரு நாள் வரைக்கும் நீ போஸ்ட்மார்டம் பண்ண பாடியை வாங்கல? எங்களுக்கு ஒரு எந்தவான நீதி இல்லை. குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணல. நாங்கள் எது போய் கேட்டாலும் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி எங்களை அலக்கழிக்கப்படுத்துறாங்க. இது இதுக்கு உள்ள பின்னால் உள்ள வருமா எனக்கு எதுவும் தெரியல. யார் அலக்கழிக்கிறா? எல்லா ஆளுகளுமே அவங்க ஆளுங்கட்சியை வச்சு எல்லாரையும் வச்சு மடக்கி அலக்கழிக்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் அங்கே இருக்குங்கிறாங்க, அங்கே போய் கேட்டால் அங்கே இருக்குங்கிறாங்க. நாங்கள் 5 நாளாக 1 வாரமாகவே நாங்கள் அலைகிறோம். 5 நாளாச்சு போஸ்ட்மார்டம் பண்ணி. அதுக்கான தகவலும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு ஆடியோ வீடியோ எல்லாம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். அதுவும் இல்லை. என்ன 2வது வந்து குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணல. அது எதனால பண்ணலை, எதுக்கு பண்ணலை? உங்களுடைய கோரிக்கை என்ன? குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளையுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டோ ஆடியோ வீடியோ எல்லாம் வேணும். அது எல்லாம் கையில் கிடைச்சாத்தே நான் போஸ்ட்மார்டமே வாங்குவேன். யாருக்கு நல்லடக்கம் நம்ம செய்யற மாதிரி இல்லை. இந்த நாள் வரை அவங்க வீட்டில் போய் எந்த விசாரணையும் செய்யவும் இல்லை. எங்களுக்கு தெரியவும் இல்லை. கேட்டால் பண்ணுவோம்னு சொல்கிறேன். அது எதனால? இது சம்பந்தம் யார போய் பாத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? யார நீங்க போய் பாத்தீங்க? எந்தெந்த அதிகாரிகளை பாத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போய் பார்த்தா அங்கே வரலன்ட்டாங்க. ஆடியோ போலீஸ்கிட்ட கேட்க சொன்னாங்க. போலீஸ்கிட்ட போய் கேட்டா அனுப்பிட்டோம்னு சொன்னாங்க. ஆடியோவில் போய் கேட்டதுக்கு அங்கே எனக்கு வரவே இல்லை, அனுப்பணும்னு சொன்னாலும் அதோடைய ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க, நான் தர்றேன்னு சொல்றாங்க. சும்மா வந்து எனக்கு வந்து கேட்டா நான் எப்படி நான் தருவேன்னு சொல்லுவாங்க. அது எதனால இந்த மாதிரி பண்றாங்க? நாங்க எதுவும் இல்லாதங்கிறதுனாலயா? ஆள் படம் பணம் இல்லாதனாலயா? எங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாவே வேணும். எல்லாமே வெளிப்படையா வேணும். குற்றவாளியை கைது செய்யணும். அதுக்கு பிறகுதான் இந்த போஸ்ட்மார்டத்தை வாங்குறோம். என் பேர் பாத்திமா, பொண்ணுக்கு அம்மா. கொலை பண்ணிட்டாரு.